அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரித்தன்யாவோட சூசைட் பற்றி அவங்களோட பேரண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சைட் ஆஃப் ஸ்டோரி கேட்கும் போது நம்மளால் சில விஷயங்களை வந்து யோகிக்க முடிஞ்சுது. ஆனால் நேற்று சில சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வெளியாகி நமக்குள்ள பல சந்தேகங்களை கிளப்பியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ரித்தன்யா அவர்கள் மொண்டி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர வழியில தான் இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் நேற்று சில சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்க்கும்போது அவங்க நரசிம்மர் கோவிலுக்கு மட்டும்தான் போயிருக்காங்க, மொண்டி பெருமாள் கோவிலுக்கு போகவே இல்லை. அதாவது மொண்டி பெருமாள் கோவிலுக்கு போகிற வழியில தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆனால் அம்மா கிட்ட தான் மொண்டி பெருமாள் கோவிலில் இருக்கிறதாகவும் அங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாக அவங்க 11:30 மணிக்கு வந்து நரசிம்மர் கோவிலேருந்து கிளம்பி மொண்டி பெருமாள் கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து காரை ஓரமாக நிறுத்தியிருக்காங்க. நிறுத்திட்டு அங்கேருந்து அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்காங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்ன மாதிரி வரும்போது வந்து தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுமா அப்படின்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வந்து யார்கிட்டயோ பயங்கரமாக கதறி எழுது வந்து ஒரு ஃபோன் கால் பேசியிருக்காங்க. இதை வந்து அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்தவங்க வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் காலில் வந்து அவங்க அம்மாக்கிட்டேயும் பேசலை, அவங்க அப்பாக்கிட்டேயும் பேசலை, தம்பிக்கிட்டேயும் பேசலை. அப்போ அந்த ஃபோன் காலில் வந்து அவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ எழுந்திருக்கு. மேபி அந்த ஃபோன் கால்னால தான் அவங்க இந்த முடிவை எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்வியுமே வந்து இப்போ எழுந்திருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள், அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் தன்னோட அம்மா கிட்ட தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே சொல்லி ரொம்ப தைரியமாக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ தைரியமாக இருந்த ஒரு பொண்ணு எப்படி அடுத்த நாள் இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் தான் இப்போ எழுந்திருக்கு. ஸோ இந்த சந்தேகத்துக்கான விடை அந்த ஃபோன் கால். அவங்க யாருக்கு பண்ணாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு யார் பண்ணாங்க, அதில் வந்து அவங்க எதுக்காக கதறி அழுதாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே விசாரணையில் தாங்க தெரிய வரும். இதுக்கு இடையில் கவினோட அப்பாவை வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்களோட அம்மாவுமே வந்து இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ரித்தன்யாவுக்கு நடந்த கொடுமைகள்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க. அவங்களோட சூசைட் நோட்டில் அந்த ஆடியோவை கேட்கும் போதே எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து ஒரு டார்ச்சர் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இன்ஃபேக்ட் ரித்தன்யாவோட கணவர் கவின் வந்து ஒரு ஸ்பாயில் கிட்டுந்தாங்க சொல்லணும். அவர் வந்து ஒரு வக்கர புத்தி கொண்டவர் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். நிறைய பெண்களோட வந்து திருமணமான அப்புறமே வந்து சேட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு பெண் வந்து நைட் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி நீங்கள் ஹனிமூன் போகும்போது நானும் வந்து கூட வருவேன் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. ஸோ ரித்தன்யாவுக்குமே வந்து இது தெரிய வந்திருக்கு. இது வந்து அவங்க அம்மாக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணியிருந்ததாக அவங்க சொல்லியிருந்தாங்க. கவின் தன்னோட பெட்ரூமில் வந்து எப்போவுமே தனியாக தான் இருப்பாராம். தனிமையில் இருக்கும் போது நிறைய தவறான வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரித்தன்யாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்துருக்காரு. தான் பார்த்த சில வீடியோஸில் இருக்கிற மாதிரியே ரொம்ப தவறாக பார்த்தீங்க அப்படின்னா ரித்தன்யாவுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து கொடுத்துருக்காரு. இதோட ஒரு விளைவு தான் வந்து ரித்தன்யாவோட அம்மா வந்து சொல்லியிருந்த மாதிரி ரித்தன்யா தன்னோட வீட்டுக்கு திரும்ப வரும்போது அவங்க வந்து ஒரு சைடாக சாஞ்சு தான் வந்து நடந்துட்டு இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான செக்ஷுவல் டார்ச்சர் வந்து கவின் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் கணவருடைய கொடூரமான இந்த ஒரு செயல் வெளியே சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு செக்ஷுவல் டார்ச்சர். இன்ஃபேக்ட் வந்து ரித்தன்யாவோட லாயருமே வந்து சொல்லியிருந்தார், எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை என்னால் வந்து வெளியவே சொல்ல முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு செக்ஷுவல் டார்ச்சர் வந்து கவின் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மாமனார் மாமியாருடைய அந்த வரதட்சணை கொடுமை. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நடந்த சில கொடுமைகளை வந்து தன்னால் வந்து ஹேண்டிலும் பண்ண முடியாமல், தன்னோட அப்பா அம்மா கிட்டேயும் சொல்ல முடியாமல், எங்கே சொல்லிவிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் நம்ம அப்பா அம்மாவை தப்பாக பேசுவாங்களோ, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இறந்துட்டாங்க, அதனால இது எல்லாருக்கும் தெரியுது. ஓகே, இறக்கலை அப்படின்னா இது வந்து இந்த நுவான்சஸ், எமோஷனல் நுவான்சஸ் எப்போவுமே
லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. அவங்களோட டெத் நோட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த சைட்லேருந்தும் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஆணித்தரமாக நம்பிட்டாங்க. ஓகே, லைக் எனக்கு எங்கள் அம்மா அப்பா கிட்ட போனால் நான் இருந்துருவேன் அப்படின்ற ஹோப் அவங்களுக்கு இல்லை. ஓகே, அதே மாதிரி இந்த வீட்டில் என்னால் சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துலையும் இல்லை. சரி, இந்த மேரேஜை பிரேக் பண்ணிட்டு இன்னொரு மேரேஜ்குள்ளே போயிடுவோமா, அந்த ஹோப்பும் அவங்களுக்கு இல்லை, அந்த தாட் ப்ராசஸே அவங்களுக்கு இல்லை. ஓகேயா, ஸோ இது எல்லா ஆங்கிள்லேயுமே ஷி ஹேஸ் நோ வே டு மூவ் அவுட். அந்த மொமெண்ட்ல இருந்து வெளில வரதுக்கு ஷி டென்ட் ஹாவ் எனி ஆப்ஷன். இதுதான் அவங்களோட தாட். ஓகே, பட் உண்மை என்னன்னா அதை விட்டு வெளில வரதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம பார்க்குற எல்லாருமே ஈஸியாக சொல்லலாம், பட் இதுதான் அவங்களோட மனநிலை. இதுதான் வந்து அவங்க நம்பினாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஸோ எல்லாருமே அம்மா அப்பா வந்து இப்போ பார்த்த இன்டர்வியூஸில் கூட பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருந்தோம், நீ வீட்டுக்கு வந்துரு நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேசினோம். இப்போ கூட லாஸ்ட்டாக இங்கே தான் இருந்தாங்க, சாகிறதுக்கு முன்னாடி நாள் கூட இங்கே தான் வீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அம்மா அப்பா சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க, இல்லைன்னு வந்து பிளைண்டாக சொல்லிட முடியாது. பட் அவங்களுக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷர் வந்து சொசைட்டியால் கொடுக்கப்பட்டது தான். பொண்ணு வந்து எங்கே கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ நகை போட்டிருக்கீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்க பேரண்ட்ஸ்க்கு இது வந்து ஒரு ப்ரெஷர் பாயிண்ட். ஸோ அவங்க வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களோட இன்டர்வியூஸில் நான் லேர்ன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க என் பொண்ணை வந்து நான் தூரத்தில் கொடுக்க மாட்டேன், பக்கத்துலேயே வச்சுக்கணும், சேஃபாக வச்சுக்கணும், அதுக்காக தான் அந்த சரௌண்டிங்ஸ்குள்ளேயே பையன் பார்க்குறது அந்த மாதிரி எல்லாமே பார்க்குறப்போ அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸை. ஏன்னா ஒரே பையன், நிறைய க்ரைட்டீரியா அவங்க பார்த்ததெல்லாம் ஒரே பையனா, பக்கத்து ஊரா, இதெல்லாம் வெளியில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துட முடியும். பட் ஒரு பையனோட கேரக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த இடத்துல யாராலையுமே அதை அசஸ் பண்ண முடியாது, இதை பேரண்ட்ஸ் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தனக்கு என்ன வேணுங்கிறத யோசிக்க தெரியணும் இல்லையா. பட் நம்மளோட பேரண்டிங், இந்தியன் பேரண்டிங் வந்து இதுதான், அம்மா அப்பா செஞ்சால் அவனுக்கு நல்லது தான் பண்ணுவோம் நாங்கள். ஓகேயா, ஸோ நாங்கள் அவனுக்கு எப்படி கெடுதல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அம்மா அப்பாவுக்கும் உண்டு, குழந்தைங்களுக்கும் அதே நம்பிக்கை உண்டு. அந்த பொண்ணுக்கும் கல்யாண ஸ்டேஜ் வந்த உடனே அம்மா அப்பா பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும், அவங்க பார்த்து எல்லாம் பேசி டிசைட் பண்ணி தான் என்னை கொண்டு போய் ஒரு வீட்டில் கொடுக்க போகிறாங்க. ஸோ நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அப்படின்ற பாயிண்ட்ல தான் ஷீ இஸ் அக்செப்டிங் டு திஸ் மேரேஜ். ஓகே, பட் பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது, சில விஷயம் பார்க்கவே முடியாது. அது நீங்கள் அந்த பையன்கிட்ட பேசினாலுமே தெரியுமானா ஆப்ஷன்ஸ் கம்மி தான். பட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணு சூசைட் பண்ண அந்த மொமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸே இல்லை. அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த திங்க் பண்ணி ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அவங்களே முடிவெடுத்ததே கிடையாது. அவங்களுக்கு இதான் உனக்கு நல்லது, இதான் உனக்கு நல்லது, இதான் உனக்கு நல்லதுன்னு அம்மா அப்பா டெசிஷன் மேக்கர்ஸாக இருந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல when she has to decide, இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கணுமா, இதுலேயே நான் போகணுமா வேண்டாமா, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்லாம் அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு முடிவெடுக்க தெரில. அந்த சஃபரிங் மொமெண்ட்டையும் அந்த டைரக்ஷன்லேயே கொண்டு போயிடலாங்கிற தாட் ப்ராசஸும் இல்லை. ஸோ எல்லா சைட்லேருந்து பார்க்குறப்போ ஷி வாஸ் கம்ப்ளீட்லி எமோஷ்னலி பிளாக்ட் அப்படிதான் சொல்லணும். அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.